ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை பொன்னான புதனில் உனக்கான உறவு உன்னை தேடி வரும். இதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே. அவரவர் வாழ்க்கையில் 1000 தான் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் சாயப்பா இருக்கிறார் என்பதுதானே நமதுக்கு பலமாக இருக்கிறது. சாயப்பாவின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் பிரார்த்தனைகள் எதுவுமே தேவையில்லை. அவருடைய நாமமே அதை செய்து முடிக்கும். ஒளிமயமாக விடியப் போகும் நாளை நல்லதொரு வெற்றிகளை சேர்க்கும். அது வெற்றிகளை குவியும் நாளாகத்தான் அமையும். விடியும் என்று மட்டும் நீ நம்பினால் வெளிச்சம் நிச்சயம். ஆம் செல்லமே, அதேபோல்தான் முடியும் என்று நம்பு, உனக்கு வெற்றி நிச்சயம். நாளை பொன்னான புதனில் நான் பரிபூர்ண அருளையும் நல்லதொரு வாக்கினையும் உனக்கு ஆசீர்வதிப்பேன். நீ சில சமயங்களில் பல இடங்களில் காத்திருந்து சோர்வடைந்து விட்டாய். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையும் சற்று உனக்கு தளர்ந்து விட்டது. கலங்க வேண்டாம். நாளை காலை பொழுதில் உனக்கானது நல்ல நாளாகத்தான் நடக்கப் போகிறது. நீ உனக்கான உறவு ஒன்றை உன்னை தேடி வரும் என் செல்லமே. பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை என நீ அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் கூற வார்த்தைகளே இல்லை. இதோ உன்னுடைய பாரங்கள் என் மீது இருக்கும் பொழுது நீ புலம்புவதில் அர்த்தமே இல்லை. யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் தர்மத்தின்படி தூய வாழ்க்கையை நடத்துவதால் தான் இவ்வளவு துன்பங்களை சந்திக்கின்றேன் சாயப்பா என்று புலம்புகிறாயா? நேர்மையாக வாழும்போது நிறைய கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது அழிவை தரும். நேர்மையாக வாழும் வாழ்க்கைக்கு நிச்சயம் பரிசு உண்டு. அந்த பரிசானது உனக்கான உறவு உன்னை நிச்சயமாக தேடி வரும். அந்த பரிசை தட்டி விடாதே என் செல்லமே. நிம்மதியாக பெற்றுக்கொள். நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. ஆம் செல்லமே. எனவே நேர்மையாக வாழ்வதை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. உனக்குள் இருக்கும் கவலைகளை பார்ப்பவர்களிடம் எல்லாம் சொல்லாதே. உனக்குள் இருக்கும் கவலைகளை யாரிடமும் சொல்லி அழுக வேண்டாம். ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடம் போய் உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடலாமா? நாம் கஷ்டத்தில் இருக்கும்போதோ அல்லது நம்ம மனசில் சஞ்சலமாக இருக்கும்போதோ ஏதாவது ஒரு வழியில் சாயப்பா நமக்கான ஆறுதல் வார்த்தையை நம்மக்கிட்ட சேர்த்துருவாரான் என்று நீ முழுமையாக நம்ப வேண்டும். நிச்சயமாக அது நடக்கும். அந்த நேரத்தில் என்னுடைய நாமத்தை சொல்லிப்பார். சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லும் தருணத்தில் உனக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் அருள்பாலிப்பேன். சிக்கலான சமயத்திலையும் மனது குழப்பமான சூழலில் இருக்கும் போதும் சரியான அறிவுரையை உனக்கு யார் மூலமாவது நான் அனுப்பி வைப்பேன், நல்லது கொடுப்பேன். அதே மாதிரி தான் இக்கட்டான சூழலில் அடுத்து நம்ம என்ன செய்கிறோம்னு தெரியல, வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலையும் உன்னுடைய துயரங்களுக்கு காரணமான கர்ம வினைகளை எல்லாம் நீக்கி உன்னுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் அதை அடைவதற்கான வழிமுறைகளையும் சரியான நேரத்தில் நான் உனக்கு அனுப்பி வைப்பேன். அப்படித்தான் இப்பொழுது இந்த நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக எல்லாவற்றையும் நிறைவேற்றி உனக்கான ஒரு புதிய உறவை உன்னிடம் அனுப்பி வைத்திருக்கிறேன். ஆகவே எதற்கும் பயப்படாதே, சோர்வு அடையாதே, விரக்தி அடையாதே. இவையெல்லாம் உன்னை ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கொள். ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது தானே. அந்த நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்கு யோசித்து அதை வீணாக்காதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவது நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சிலர் அறிந்தும் ஒன்றும் தெரியாதவர்கள் போல் உன் கூடவே நடிக்கிறார்கள்.
ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் என் செல்லப்பிள்ளை, நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய். முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் நிச்சயமாக உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை. இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம்தான். இவையெல்லாம் நீ அனுபவித்தே ஆக வேண்டும். உன்னை இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து மீட்கவே தான் இந்த சாயப்பா போராடி வருகிறேன். நீ அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் ஒரு சிறு பகுதியைத்தான். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்றதாக நீயே முடிவு செய்ய வேண்டாம். இங்கு நிலையானது எதுவுமே இல்லைதானே. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. நாளைய பொன்னான புதனில் உனக்காக நல்லதொரு விஷயத்தை உனக்காக அனுப்பி வைத்திருக்க காத்திருக்கிறேன். அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நிச்சயமாக உனக்கான உறவு உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, வெகு தூரத்தில் இல்லை. மகிழ்ச்சியாக இரு. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள்தான் அது. எந்நேரம் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏனென்றால் என் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். வானம் அதே போலத்தான் இந்த சாயப்பா யாருக்கும் தொடர்ந்து கஷ்டம் என்று நிச்சயமாக தொடர்ந்து கஷ்டத்தையே கொடுக்க மாட்டேன். அப்படியும் நமக்கு கஷ்டம் வருகிறதே என்றால் அதற்கு நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது முதலில் என்ன என்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாதுதான். எவ்வளவு யோசித்தாலும் எந்த தவறும் செய்யாதது போலத்தான் இருக்கும். ஆனால் உன்னையும் அறியாமல் நீயோ அல்லது முன்னோர் செய்த பாவத்தின் வினையாகத்தான் இப்போது தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நிலைமை வந்திருக்கலாம். நிச்சயமாக அது எல்லாம் முடிவுறும் நேரம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் இருக்கும் எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத கஷ்டங்களாக இருந்தாலும் அதை உடனடியாக தீர்த்து வைக்கும் இந்த சாயப்பாவை மனதார நம்பு. ஓம் சாயி ஓம் சாயி என்று இரவு தூங்குவதற்கு முன் என் நாமத்தை சொல். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. அப்படி என் நாமத்தை தினந்தோறும் சொல்லு. உனக்கு கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் சொல். வரக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டம் என கூறி ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறாய். மன நிறைவோடு நான் சொல்வதை சொல்லிக்கொண்டே இரு. கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். நாளை பொன்னான புதனில் உனக்கான உறவு நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. இதை இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு, சந்தோஷமாக தூங்கு. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.